தமிழொலி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லிட்ரோ எரிவாயு தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. இந்திய துணை ஜனாதிபதி விஜயம், கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். தமிழர் பகுதியில் நேர்ந்த கொடூரம், பெற்ற தாயை அடித்து கொன்ற மகன். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அரிய சம்பவம், ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்ற தாய். மின்சாரம் தாக்கி நபர் ஒருவர் பலி. NDB வங்கியில் நடந்த மோசடிகள், மத்திய வங்கி எடுத்துள்ள அதிரடி தீர்மானங்கள். இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள சிவப்பு அறிவித்தல், பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகள். கட்டுநாயக்கா சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இலங்கை பயணி. உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கிய அரிய வகை கடல் பசு. வலுசக்தி அமைச்சராக அனுர நியமிக்கப்படும் சாத்தியம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மே மாதம் முழுவதும் வீட்டு உபயோக எரிவாயுவின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்யும் நிலை இருப்பதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கு 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்கனவே பெறப்பட்டு விட்டதாகவும், மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு வந்து சேர உள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிட்ரோவின் கூற்றுப்படி தற்போதுள்ள கையிருப்பு மாலத்தீவில் உள்ள ஒரு மிதக்கும் சேமிப்பு கிடங்கில் சேமிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 20,000 மெட்ரிக் டன் கொண்ட மற்றொரு சரக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து மாலத்தீவுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் பண்டிகை காலத்தில் அதிகரிக்கும் நுகர்வு தேவையை பூர்த்தி செய்வதற்காக திட்டமிட்டபடி தேவையான அளவு எரிவாயு உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கு பிறகும் போதுமான கையிருப்பை தொடர்ந்து வெளியிடுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஏப்ரல் 16 முதல் எரிவாயு நிரப்புதல் மற்றும் விநியோக பணிகள் வழக்கம் போல மீண்டும் தொடங்கும் என்றும் லிட்ரோ மேலும் தெரிவித்துள்ளது. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனின் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களில் கொழும்பு நகரம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துணை ஜனாதிபதி நாளை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்து அடைய உள்ளதுடன் அங்கிருந்து அவர் பிரமுகர் வாகன பேரணியில் காலிமுகத்திடல் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வருகை தரவுள்ளார். இதற்கமைய அந்த காலப்பகுதியில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இந்திய துணை ஜனாதிபதி குறித்த ஹோட்டலில் இருந்து ஜனாதிபதி செயலகம் வரை பயணிக்க உள்ளதால் அப்பகுதியிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாளை மறுதினம் இந்திய துணை ஜனாதிபதி பயணிக்கும் வீதிகளை அண்டிய பகுதிகளிலும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பண தகராறு காரணமாக தனது தாயை அடித்து கொலை செய்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி 4 சந்தைக்கு அருகில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் சித்தாண்டி 4 பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த தாய்க்கும் அவரது மகனுக்கும் இடையே பண விவகாரம் தொடர்பாக நீண்ட நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மகன் தனது தாயை கைகளாலும் கால்களாலும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தாய் உயிரிழந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 20 வயதுடைய நபர் சந்தேக நபரான மகன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்திவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை தாய் ஒருவர் பெற்றெடுத்துள்ள நிகழ்வு பெரும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பியன்பற்று பகுதியைச் சேர்ந்த இந்த தாய் திருமணமாகி சுமார் 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்த நிலையில் நேற்றைய தினம் 2 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்துள்ளார். வைத்தியசாலை தகவலின்படி தாயும் குழந்தைகளும் தற்போது வைத்தியர்களின் கண்காணிப்பில் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய நிகழ்வு ஜாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கிடையேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காத்திருப்புக்கு பின் ஒரே நேரத்தில் 4 குழந்தைகள் பிறந்த இச்சம்பவம் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பதுளை ஹொலியல உடுவர பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது வயல் நிலத்திற்கு சட்டவிரோதமான முறையில் இழுத்திருந்த மின்சார கம்பியில் சிக்கியதாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் 60 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஹொலியல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். NDB வங்கியில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் குறித்து விசாரணை நடத்த வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட ஒரு முன்னணி சர்வதேச நிறுவனத்தை நியமிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இந்த தணிக்கையானது வெறும் மோசடியை மட்டும் ஆராயாமல் பின்வரும் விடயங்களில் கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது.
மோசடி நடந்த காலத்தில் வங்கியின் கட்டுப்பாட்டு மற்றும் மேற்பார்வை தோல்விகள், நிர்வாக ரீதியான பலவீனங்கள், சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டன என்ற விரிவான ஆய்வு. மேலும் இந்த தணிக்கை அறிக்கை நேரடியாக மத்திய வங்கியிடம் சமர்ப்பிக்கப்படும். அத்துடன் வங்கியின் உள்வரி கட்டுப்பாடுகளை உடனடியாக வலுப்படுத்துமாறு NDBக்கு மத்திய வங்கி உத்தரவிட்டுள்ளது. வங்கியின் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் வினைத்திறனை மதிப்பீடு செய்ய ஒரு சுயாதீன மூன்றாம் தரப்பு ஆய்வையும் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பெரிய சர்ச்சை நிலவினாலும் மத்திய வங்கி சில முக்கியமான தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ளது. குறிப்பாக NDB வங்கி தற்போது அனைத்து ஒழுங்குமுறை, மூலதன மற்றும் திரவத்தன்மை தேவைகளை பூர்த்தி செய்துள்ளது. வங்கியின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பில்லை. இந்த மோசடியினால் இலங்கையின் மற்றைய நிதி நிறுவனங்கள் எவ்வித இழப்பையும் சந்திக்கவில்லை. எனவே பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் வைப்பாளர்களின் நலனை பாதுகாக்கவும், நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது. 2024 முதல் 2026 வரை சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 32 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜூ வுட்லர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவரான கரண்தனியல ராஜு என்பவரை 72 மணி நேரத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த சந்தேக நபருக்கு எதிராக இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களால் 15 பிடியாணை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு 26 வெளிநாட்டு பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மீட்டியா கொட, கரண்தனிய, பலப்பிட்டிய மற்றும் தென்மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள், பாரிய காயங்களை ஏற்படுத்தியமை, கொள்ளை சம்பவங்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்ற பல்வேறு குற்றச்செயல்களுக்காக இவர் தேடப்பட்டு வந்தவராவார். கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்சவின் நேரடி மேற்பார்வையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை 2024 முதல் 2026 வரை சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 32 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். மேலும் 15 பேர் சர்வதேச ஒத்துழைப்புடன் அழைத்து வரப்படவுள்ளதுடன் சர்வதேச காவலில் உள்ள 8 பேரை விரைவில் நாட்டுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் 94 சிவப்பு அறிவித்தல்களை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கண்டி பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய வர்த்தகர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அதிகாலை 1:05 மணியளவில் துபாயிலிருந்து ஃப்ளை துபாய் நிறுவனத்திற்கு சொந்தமான FZ 569 என்ற விமான மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போதே சந்தேக நபர் கொண்டு வந்த 2 பயண பொதிகளும் சுங்க அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 55,30,000 ரூபாய் பெறுமதியுடைய இலத்திரனியல் வெளிநாட்டு சிகரெட்டுகள், 35,400 110 இலத்திரனியல் சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் வளைகுடா கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய 10 வயது மதிக்கத்தக்க ஆண் கடல் பசுவை கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்து பின் வனத்துறையினர் கடற்கரை மணலில் புதைத்தனர். மன்னார் வளைகுடா பாடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான கடல் பல்லி, கடல் குதிரை, கடல் பசு, சிப்பி, சங்கு, பவளப்பாறைகள் என சுமார் 1400க்கும் அதிகமான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், தனுஷ்கோடி, மண்டபம் ஆகிய தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் வலைகளில் சமீப காலமாக கடல் ஆமை, கடல் பசு, டொல்பின்கள் சிக்குகின்றன. இந்நிலையில் இன்று மண்டபம் அடுத்து ஐயன்தோப்பு தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரையில் இறந்த நிலையில் 10 வயது மதிக்கத்தக்க ஆண் கடல் பசு ஒன்று கரையொதுங்கியதை கண்ட மீனவர்கள் மண்டபம் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிய கடல் பசுவை ஆய்வு செய்தனர். பின்னர் உடற்கூராய்வுக்காக கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வில் குறித்த கடல் பசு சுமார் 800 கிலோ எடை கொண்டதாகவும் அதன் அகலம் 115 சென்டிமீட்டர் மற்றும் சுற்றளவு 230 சென்டிமீட்டர் எனவும் தெரிய வந்துள்ளது. வனத்துறையினர் தெரிவித்ததாவது, கடல் பசுவின் உயிரிழப்பிற்கான துல்லியமான காரணம் உடற்கூராய்வுக்கு பின்னரே உறுதியாக தெரிய வரும். இது மீன்பிடி படகின் அடிப்பகுதியில் உள்ள இரும்பு விசிறி தாக்கத்தால் ஏற்பட்டதா அல்லது வயது மூப்பு மற்றும் உடல்நிலை காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர்கள் உயிரிழந்த கடல் பசுவுக்கு பிரேத பரிசோதனை செய்தனர். அதன் பின்னர் வனத்துறையினர் கடற்கரை மணலில் புதைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர்.
குமார ஜெயக்கொடியின் ராஜினாமாவால் வெற்றிடமாகியுள்ள எரிசக்தி அமைச்சுக்கு துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலகவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னதாக பிமல் ரத்நாயக்க துறைமுகங்கள் அமைச்சிலிருந்து ராஜினாமா செய்த பின்னர் கருணாதிலக அதே அமைச்சுக்கு நியமிக்கப்பட்டார். அவர் கலனி பல்கலைக்கழகத்தின் கணித துறையில் நீண்ட காலம் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றினார். இது தவிர எதிர்வரும் நாட்களில் பல அமைச்சு பதவிகளிலும் மாற்றங்கள் இருக்கும் என அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அமைச்சு பதவிகளுக்கு பல பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளன. சுனில் வட்டகல, முனீர் புலப்பர் மற்றும் பிரசன்ன குணசேன போன்ற பிரதி அமைச்சர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்குவதற்கு ஆராயப்பட்டுள்ளது. இந்த அமைச்சு மாற்றம் தொடர்பாக அரசாங்கத்திற்குள் தற்போது நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்று வருகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.